காணி ஒன்று வெளிப்பக்கம் இதாக வாங்குவோம்னு சொல்லி இங்கே நாங்கள் வந்த இடம் ஜெயம் ரியல் எஸ்டேட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். காணி வாங்கணுமெண்டா ஆசைதான். அந்த அவா என்ன சத்தம் பண்ணா இருக்கு, நீங்களும் வாங்க. நிறைய ஒரு வீடு கட்டி பூக்கண்டு வச்சு ஒரு சின்ன தோட்டம் வச்சா சூப்பராக கிடக்கும். 5 விலை போட்டுட்டு 4 தானாம் இருக்குது. 55 லட்சம் என்ன வெள்ளையும் மஞ்சளும் போட்டது என்றாலே இவங்கட காணி துண்டு தான் கிட்ட. நம்ம வண்டி நான் கொடுத்தது 975. அதே வித்த இடத்துல நான் வண்டி வச்சு நீங்க வாங்கி 1928ஆம் ஆண்டுல நான் தருவேன். அரசாங்க பதிவு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. பிரைவேட் லிமிடெட் யாழ் மாவட்டத்துல ஒரு காணிய வீடோ கொள்வனம் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. 10 அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். இதில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் நிலாவர இந்த பாருங்க இடங்களை பாருங்க, வித்த காணிகளை மட்டும் பாருங்க. ஒரு கிட்டல ஒரு புதிய ஒரு அப்டேட் ஒன்று இருக்கு. கடற்கரையில எல்லாம் வாங்க போறீங்களா காணி? இந்த பின்னால பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்க. 077 அரசாங்க அனுமதியோட கிட்டத்தட்ட 9 வருஷமாக இந்த கம்பெனி இயங்கி கொண்டு. வணக்கம் ரவலே, எல்லாரும் இப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமா இருக்கோம், நீங்கள் நல்ல சோமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காலம் நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு சொன்னால் இந்த அம்மா வந்திருக்கா பார்த்தா தெரியும். அதாவது நாங்கள் ஒரு காணி ஒன்று பார்ப்போம்னு சொல்லி வந்திருக்கோம். அதாவது கடை திறந்து நாங்கள் தானே கடை திறந்த வருமானத்தில் ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு காணி ஒன்று வெளிப்பக்கம் இதாக வாங்குவோம்னு சொல்லி இங்கே நாங்கள் வந்த இடம் ஜெயம் ரியல் எஸ்டேட்டுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். ஒரு நம்பகத்தன்மையான காணி வீடு விற்கக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட். கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இன்றைக்கு நாங்கள் காணி பார்க்க தான் போகிறோம். என்ன விஷயம்னு சொன்னால் இதில் பார்த்தால தெரியும், ஏகப்பட்ட காணிகள் வித்த ஃபோட்டோ எல்லாம் இதில் போட்டிருக்கணும். அதோட ப்ரைவேட் லிமிட்டடும் பதிஞ்சிருக்குது. நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை, மொத்த காட்டி கதைப்பினும் அதால் யோசிக்கவே தேவையில்லை. என்ன வேறு காணிகள் வாங்க போகிறோம், என்ன வேறு என்னென்ன கதைக்கிற மாதிரியா பார்க்குறார்கள்? காணி என்ன சொல்கிறது, ஆசைதான் உங்களுக்கு வாங்கணும்ண்டு. காணி வாங்கணுமெண்டா ஆசைதான். அதான் நாங்களும் காணி வாங்க வந்திருக்கிறோம். காணி பார்த்து வாங்குவோமோ என்னண்டு பார்ப்போம். வச்சுக்கிறீங்களே காசு இல்லை, எதிர்காலத்தில் இவங்களோட கம்பெனி மூலம் நாங்கள் காணி கொண்டு வாங்குறதுக்கு ஐடியா இருக்குது. ஆனால் இப்போது அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை, அவ்வளோத்துக்கு வசதி எங்கள்கிட்ட இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 வருஷம் ஆகலாம், 6 வருஷம் ஆகலாம், பல வருஷங்கள் ஆகலாம். ஆனால் வாங்குவோம் கண்டிப்பாக. இப்போ அதுக்கான சாத்தியக்கூறு இல்லை என்றாலும் இந்த இதன் மூலம் நீங்கள் பயன்பெறணுன்றதுக்காண்டி நாங்கள் இந்த காணொலி போட நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன்னு சொன்னால் ஊரளவில் காணி ஒன்று விற்பனைக்கு இருக்குது. கிட்டத்தட்ட 9 தூண்டில், அதாவது 18 பிறப்பு. அந்த விளக்கு நான் அங்கே அவர்கிட்ட கேட்டு நான் சொல்கிறேன். அப்போ அந்த காணி உங்களுக்கு பயன்பெறக்கூடிய மாதிரி இருக்கும். முக்கியமான விஷயம் நான் திருப்பி சொல்கிறேன் பாருங்க. எழுதியிருக்கு, நம்பகமான வீடு காணி விற்பனை மற்றும் கொள்வனவில் போது எம்மோடு இணைந்திடுங்கள்னு சொல்லி வடிவாளி இருக்கும். அதோட ப்ரைவேட் லிமிடெட் 15 இருக்குது. அரசாங்க அனுமதியோட கிட்டத்தட்ட 9 வருஷமாக இந்த கம்பெனி இயங்கி கொண்டு இருக்குது. நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 நம்பர் இருக்குது. அவங்க நம்பர் நான் காட்டுறேன் பாருங்கோ. இந்த பின்னால் பார்த்தா உங்களுக்கு தெரியும் பாருங்கோ. 077 81 47 38 9 077 98 65 45 7. நீங்கள் இந்த கம்பெனிக்கு அடிச்சிங்கன்னு சொன்னால், இந்த நம்பருக்கு அடித்து இந்த கம்பெனிக்கு நீங்கள் தொடர்பு பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களும் நம்பகத்தன்மையோடு நீங்கள் காணி வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பாருங்க, இவைகள் வித்த காணி எல்லாமே இதில் ஃபோட்டோ மூலம் போட்டிருக்கணும். இதில் பார்த்தா தெரியும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல எல்லாம் ஃபோட்டோ மூலம் போட்டிருக்கணும் பாருங்க. நல்ல அழகான காணிகள், இந்த கடற்கரை காணிகள் எல்லாம் வித்திருக்கணும். என்னம்மா இந்த கடற்கரையில எல்லாம் வாங்க போறீங்களா காணி? நம்பி வாங்கலாம், என்ன நம்பி வாங்கலாம், ஏமாறாம வாங்கலாம். நல்ல கிடக்கு. நான் பார்த்தேன் முதல்ல இந்த வீடியோக்கள். நல்ல காணி, நல்ல இடங்கள் நல்லது. ஆனா வீடுகளோடையும் இல்லாம இருக்கு. வீடு காணி எல்லாமே எல்லாம் பார்த்தேன் நான் முதலும் பார்த்து ஆசைப்பட்டிருக்கிறேன். ஆசைப்பட மட்டும்தான் முடியும் போல. இப்போதைக்கு அதுதான் முடியும். 3 கடை இருக்கின்றத உடனே நெச்சு போடாதீங்க, அந்த காசு இருக்குன்னு சொல்லி அப்படியே ரொட்டேஷன்ல போய் கொண்டு இருக்குது. ஒரு கிட்டல ஒரு புதிய ஒரு அப்டேட் ஒன்று இருக்கு. கிட்டலண்டா இப்போ ஒரு கிழமைக்குள்ள அந்த அப்டேட் ஒன்று வேற என்ன அப்டேட்டில் ஒரு விஷயம் உண்டு. சொல்ல அது பேர் சொல்கிறேன், சொல்ல வேண்டாம். பாய். சரி, நாங்கள் இப்போ போவோம். என்ன போய் பார்ப்போம். இந்த இடத்துல பெரிய ஒரு இடம் தான். போகிற பாதையே அவ்வளோ பெருசாக இருக்குது. அவ்வளோ நீட்டாக அமைச்சிருக்கணும். இதில் பாருங்க, ஃபுல்லாக கைதடியில் வித்திருக்கணுமாம். இந்த கோவிலாக்கண்டி நிலாவர இந்த பாருங்க இடங்களை பாருங்க, வித்த காணிகளை மட்டும் பாருங்க, எல்லாம் துண்டாக பிரித்து வித்திருக்கணும். அந்த இடம் நல்லா தான் கிடக்குது எல்லாம். என்ன அந்த காணி விற்கிற இடம் இல்லாம நான் நல்ல வடிவா நல்லா தான் கிடக்குது. பார்க்க நல்லா கிடக்குது. இனி நாங்க போய் பார்க்க போறோம். நேர போய் பார்க்க போறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கைதடி டு நன்னீர் கிணத்தடின்னு சொல்லி இந்த இடம், மற்ற மண் கும்பானில் காணி, மற்ற நாவற்குழி சந்தியில் காணி, இந்த
மற்றது சாவகச்சேரி இந்த நல்ல தென்னை மரங்களோட இருக்குது வேற கொஞ்சம் இதில் பார்த்தா தெரியும் நல்ல தென்னை மரங்களோட இருக்குது நல்ல சோத்த மண் போட்டு பாதையை பாருங்கோ நல்ல வடிவாக இருக்குது. அதே மாதிரி இஞ்சால உங்களோட கதை கேட்காது நீங்கள் இங்கே வர வேணும். அல்லப்பட்டி இந்த அல்லப்பட்டியில் இருக்குது. அதே மாதிரியே இங்கே வந்தோம்னு சொன்னால் புன்னாலை கட்டுவானில் இருக்குது. புன்னாலை கட்டுவான் இது எல்லாமே வித்த காணிகள் ஃபோட்டோ போட்டிருக்கணும் சரியோ. மானிப்பாய் இந்த நல்ல தார் ரோட் போட்டிருக்குது. மானிப்பாயில் இல்ல வித்து காணிகள் வேண்ட சக்சஸ போட்டிருக்கணும் போட்டோ இது இதெல்லாம் வித்து முடிஞ்சது. வித்து முடிஞ்ச காணியா நான் விற்க போறது இல்ல. வித்து முடிஞ்ச காணிங்களா. அதே மாதிரி இங்கே வந்தோம்னு சொன்னால் ராசபாதை இந்த இடத்துல என் அட்ரஸ் நான் சொல்கிறேன் பாருங்கோ. இலக்கம் 151-4 ராசபாதை வீதி யாழ்ப்பாணம். இப்படி வடிவா பாருங்க இந்த இதில் பார்த்தா அவங்களுக்கு தெரியும். இதான் அவங்களோட அட்ரஸ். அதே மாதிரி தெல்லிப்பளையில் காணி வித்திருக்கணும். நுணாவில் வித்திருக்கணும். ஓ தெல்லிப்பளை உங்களோட கதை கேட்காது. நான் முடிச்சுட்டு வரேன். மருதநாள் மடத்தில் வித்திருக்கணும். உரும்புராயில் வித்திருக்கணும். கோண்டாவில் வித்திருக்கணும். அப்படி எஞ்சால வந்தால் நாங்கள் அவங்க இடத்துக்கு வந்துட்டோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றோம். நம்பகமான வீடு காணி விற்பனை மற்றும் கொள்வனவில் போது எம்மோடு இணைந்திருங்கன்னு சொல்லி போட்டிருக்குது. நாங்கள் இப்போ போய் பார்ப்போம் ஆஃபீஸ் எப்படி இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். என்ன ஆஃபீஸை போய் பார்ப்போம் எப்படி இருக்கான்ட்டு. போய் பார்ப்போம் எப்படி கிடக்கண்டு பார்ப்போம். எப்படி இருக்கான்னு பார்ப்போம். வாங்க போவோம். யாரா இந்த சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பத்தாவது பண்ணி விடுங்க. சரி நாங்கள் இப்போ ஆஃபீஸுக்கு வந்துட்டோம். இதில் வந்த உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேயும் எல்லா ஃபோட்டோக்களும் பேனர் மூலம் அடிச்சிருக்குது. அதே மாதிரி இதில் வெயிட் பண்ணுறதுக்கு கதிரிகள் எல்லாம் வச்சுருக்கு. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இப்படி நாங்கள் ஆஃபீஸில் போய் ஆஃபீஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். என்ன வணக்கம் அண்ணா. வணக்கம். இதில் வந்துருங்க அண்ணா. உங்களோட கம்பெனி பற்றிய டீட்டெயில்ஸ் என்ன சொல்லுவீங்களா ஃபுல்லாக? எங்களோட ஜேஎம் ரியல் எஸ்டேட் சொல்லிங்கன்னா அப்போ அதாவது வந்து ராசபாக ரோட்டில் வந்து சரியா ராசபாக ரோட் 151-4 ஜேஎம் ரியல் எஸ்டேட் சொல்லி கடந்த 8 வருஷமாக நாங்கள் இயங்கிட்டு வரோம். இப்போ இதில் வந்து தச்சமயம் வந்து நாங்கள் போய் 2 மாதம் ஆச்சுது. எங்கள் நிரந்தரமான இடம், தற்காலிகமான இடம் இல்லை, நிரந்தரமான இடம். நாங்கள் காணியை வந்து எல்லாருமே வந்து ப்ரோக்கராக தான் செய்கிறோம். நாங்கள் வந்து கொள்வனவு செய்து விற்பனை செய்கிற நிறுவனம். யாழ் மாவட்டத்தில் ஒரு காணியை வீடோ கொள்வனவு செய்து டெவலப் பண்ணி அப்ரூவல் எல்லாம் எடுத்து நாங்கள் வந்து விற்கிறோம். நீங்களே சொந்தமாக அந்த காணியை வாங்கி அதை டெவலப் பண்ணி போட்டு நாங்கள் விற்கிறோம். ஒரு வீடுன்னு சொன்னா நாங்களே இப்போ ஒரு கணக்கான வீடு ஒரு அளவான வீடை வேண்டி நாங்களே எல்லாம் டெவலப் பண்ணி போட்டு திருப்பி சேல் பண்ணுறோம். நாங்கள் இப்போ மக்களுக்கு அந்த நம்பகத்தன்மைன்றது வேணும். அதுக்கான கடந்த 8 வருஷமாக வந்து நாங்கள் ஜேஎம் ரியல் எஸ்டேட்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இப்போ ஃபஸ்ட் டைமாக நீங்கள் வாரீங்க, முதல் டைமாக எல்லாருக்குமே தெரியும். ஜேஎம் ரியல் எஸ்டேட்னு சொன்னால் யாருன்னு சொல்லி நானும் அண்ணாவும் எல்லாருக்குமே தெரியும் எங்களை. அதாவது வந்து எல்லாருமே புரோக்கர் தானே, புரோக்கர் கமிஷனுக்கு தான் எல்லாருமே இவ்வளோ ஆளும் செய்துட்டு வந்தேன். இப்போ கொள்வனம் செய்து விற்கிறேன்னு சொல்லிக்க எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கை வரும். வேண்டிய விற்கிறேன்னா முழு பொறுப்புமே நாங்கள். அதுக்கு தான் நான் எந்த காணி விற்றாலும் எங்களை முகம் காட்டுவோம். காணி விற்றாலும் சரி வீடு விற்றாலும் சரி இது நான் தான் விற்கிறோம். ரியல் எஸ்டேட்டால் விற்கப்படுற காணின்னு சொல்லி அடையாளப்படுத்துவோம். இப்போ நீங்கள் வந்து விளம்பரப்படுத்துங்க. இப்போ ஒரு வீடியோலேயே யூடியூப்லேயே ஆதாரங்கள் இருக்குது நாங்கள்லாம் விற்ற நாங்கள். அப்போ வந்து யாருமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ப்ராப்பர்ட்டி விற்றா இது இப்போ நீங்கள் செய்கிற மாதிரி தான் இந்த கடை. இப்போ உங்களையே நாங்கள் பின்தொடர்ந்து பார்க்குறோம். உங்களுடைய இது வந்து என்ன சொல்கிறது நல்ல ஒரு உங்களோட ஒரு இது நம்பிக்கையாக இருக்குது உங்களோட வாங்க. அதே மாதிரி நாங்களும் காட்டணும் இது எங்களுடைய ப்ராப்பர்ட்டி நாங்கள் விற்கிறோம். இப்போ வந்து நான் வந்து இதில் போட்டிருக்கேன். அதாவது யாழ் நகர்லேருந்து சரியாக 8 கிலோமீட்டர் பலாலி ரோட்டால் வரைக்க வந்து எங்கே மண்டபம்னு சொல்லி வரும். எங்கே மண்டபத்துக்கு வெட்டிங் கோலுக்கு நேர எதிரே அதே வீடியோ தான் இப்போ போய் கொண்டிருக்கிறது. எங்கே மண்டபத்துக்கு நேர எதிரையே வரும். ஜால் நகர்லேருந்து சரியாக 8 கிலோமீட்டர் தூரம் நீங்கள் பலாலி ரோட்டாலேயே வரைக்கும் எங்கே வெட்டிங் கோல் தாண்ட ஒரு 4 ஜங்ஷன் வருது. அதுலேருந்து பலாலி ரோட்லேருந்து 150 மீட்டர் தூரத்தில் வந்து 18 பிறப்பு காணி இப்போ நான் போட்டிருக்கேன். 18 பிறப்பு 18 அடி பாதையோட அப்ரூவல் எல்லாம் இதாக எடுத்து 18 பிறப்பு காணி போட்டிருக்கேன். அந்த வெட்டிங் கோல்ட ரோட் தான் இந்த அப்போ காட்டு. வெட்டிங் கோல் தாண்டின உடனே வந்து நீங்கள் இடக்கை பக்கம் திரும்பினா இந்த காணிக்கு போகும். அதில் வந்து 5 துண்டு சேல் ஆகிடுது, புக்கிங் ஆகிட்டு 5 துண்டு புக்கிங் ஆகிட்டு 4 துண்டு இருக்குது. 4 துண்டு இருக்குது. மற்றது இப்போ அரசாங்க பதிவு எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ப்ரைவேட் லிமிடெட் ப்ரைவேட் லிமிடெட்னு சொல்லி எங்களுக்கு பதிவு இருக்குது. நாங்கள் ஒரு 8 வருஷம் பண்ணிக்க நாங்கள் பதிவுலாம் எடுத்து எங்களுக்கு அந்த கம்பெனி லோயர் இருக்குது. வைஷ்ணவி சண்முகநாதன் எங்களை கம்பெனி லோயர்.
எல்லாமே எங்களை எல்லா இதோடையுமே நேரம் வந்து நீங்கள் பார்த்து ஆவணங்கள் செய்து மற்றது என்னென்னு சொன்னால் நீங்கள் ஒரு காணி இது வந்து எங்களோட ஊரில் காணின்றது உங்களா டாக்குமெண்ட்ஸும் வந்து இந்த காணிக்குரிய உங்களா டாக்குமெண்ட் நாங்கள் போய் பார்க்க போகிறோம். 1928ஆம் ஆண்டுலேருந்து நான் தருவேன். 1928 கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு கிட்ட இருக்கு. 100 வருஷம். இந்த ஆவணத்தை கொண்டே நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்களோட சட்டத்தரணிகிட்ட பாருங்க. வெங்கட கம்பெனி எங்களோட சட்டத்தரணி விடாக நான் பார்த்துருக்கேன். நீங்கள் இந்த காணி வந்து இப்படி இருக்கு வியூ இந்த மாதிரி நேரில் போய் பார்க்கலாம். அதாவது வந்து உங்களோட சட்டத்தரணி விடாக இல்லை நீங்கள் காணிக்கந்தோருக்கு போய் கச்சேரியில் போய் காணிக்கந்தோர் பிரிவுக்கு போய் நான் சொல்கிறதே அதுதான். அதாவது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு சட்டத்தரணி இருப்பார். அவர் விடாக நீங்கள் உங்களோட ஆவணங்களை செக் பண்ணுங்க. செக் பண்ணி போட்டு 100% உங்களுக்கு திருப்தி என்றாப்புறம் எங்கள்கிட்ட வந்து நீங்கள் புக் பண்ணுங்க. அதை வாங்கி விற்கிறதால தான் இப்படி எல்லாத்தையும் பிரிச்சு நீங்களே முன்னே பண்ணி நாங்கள் செக்யூரிட்டி ரூம்ல இருந்து சிசிடிவி கேமரால இருந்து எல்லாமே அடிச்சிட்டு பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது. ஆனா நீங்க தனியா செய்யறதால அப்படி செய்யறீங்க. வெள்ளையும் மஞ்சள் பெயிண்ட் அடிச்சது வந்து எங்கட சில பேர் வந்து எங்கடால யாரும் அடிச்சோன்னு தாங்கள் எடுக்கலாம் அப்படி நினைக்குங்க. இப்போ நாங்கள்லாம் ரோட்டெல்லாம் போட்டு இவ்வளோ டெவலப் பண்ணி மற்ற ஒரு இடத்துல எனக்கு இருக்குது ஒவ்வொரு ஏரியாவுக்கு இவ்வளோ பிரிக்கலாம்ன்றது இருக்கு. மேக்ஸிமம் வந்து இப்போ நான் இந்த காணிக்கெல்லாம் சொல்லி எனக்கு 12 பேஜ் தான் அனுமதி. சில காணிக்கு எனக்கு 20 பேஜ் தான் தருவாங்க. அந்த என்னென்றால் நீங்கள் அந்த காணிக்கு அந்த தூணுகள் அதுகள் போடுறீங்க தானே, அந்த போட்டு தண்ணிக்கு அது வீடியோவில் ஒரே காணியை காட்டுற மாதிரி இருக்குது. ஒரே காணியை காட்டுற மாதிரி எங்களோட வேலைப்பாடு வந்து ஒரே காணியை காட்டுற மாதிரி அப்படி இருக்கு. என்ன சொன்னால் நாங்கள் இப்போ கொஞ்ச நாளாக அந்த தூண் எல்லாம் ஒரே மாதிரி போடுறதால ஒரே காணியை திருப்பி தொடர்ந்து பார்க்குறேன். சரி நீங்கள் இப்போ சொல்லத்தான் எங்களுக்கு எவ்வளோங்க. சில பேர் நினைக்கிறேன் விற்காம நான் போட்டால் 7 நாள் 8 நாள் அதுக்குள்ளே சேல் ஆகிட்டுது. நான் போட்டது வந்து இது போன இப்போ நான் 3 நாளைக்கு முன்னே போட்டேன். புக்கிங் ஆகிடுச்சு. அப்போ எல்லாருக்கும் அந்த குழப்பம் ஒன்று இருக்குது. என்ன நான் ஏனெண்டா திருப்பி பார்க்க இப்போ உங்களோட காணி ஒரு 3-4 பேர் வீடியோ எடுத்தா நான் நினைக்கிறேன் ஒரே காணியை தான் திருப்பி எடுக்கணும்ட்டு ஒரே அது ஃபுல்லா வீடியோ பார்க்கல தெரியும் எந்த இடத்துல அந்த காணி இருக்கு. அதுல இன்னொன்று என்னன்னா அந்த அட்ரஸை மட்டும் தான் அந்த வேலைப்பாடலாங்கிற ஒரே மாதிரி நாங்க என்ன சொன்னா அது எங்கிட்ட அடையாளம்ன்றதுக்காக வெள்ளையும் தூணு மஞ்சளும் வந்து அடையாளம். மற்றது வந்து என்ன சொன்னா ஒரு நிலையம் பார்த்து தான் காணி பிரிக்கிறேன். வடக்கு கிழக்கு திசைன்னு சார் நிலையம் பார்க்க இந்த காணி எப்பயுமே ஒரே ஷேப்ல வரும். அந்த காணி கழிவுகள் போகாது. மற்றது எல்லையில வந்து மதில் நீங்கள் கட்டலாம் உள்ள போகாது. எல்லா இதுவும் எடுத்து செய்கிறபடியே அந்த இது இருக்குது. சில இதுகளுக்கு வந்து வீடுகள் வேறும் அதெல்லாம் ஃப்ரீயாக கொடுக்கணும். இப்போ கேமராவை நான் வெளிநாட்டுக்காரன்றபடியாக கேமராவை ஆட் பண்ணி அவைக்கே கொடுத்துருக்கோம். அதெல்லாம் நாங்களே செய்து எங்களோட இதுலேயே காஸ்ட்லேயே முடியும். மற்ற எல்லாமே நாங்கள் வித்த காணி எல்லாம் எல்லாமே நாங்கள் வித்த காணி. இல்லை நீங்கள் அதில் முன்னு போயிருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் வித்த காணி தானே. வந்து 3/1 பங்கு என்ன சொன்னா எனக்கு இடம் காணாது. 3/1 பங்கு தான் நான் வித்த காணி. மிச்சது எல்லாமே ஃபைல் தான். என்ன டாரார் என்ன வேப்ப என்ன ஓலா வித்தனான் எல்லாமே இவ்வளோ வந்து செய்யலாம். இதில் வந்து எதுவுமே இல்லை. இப்போ என்னட்ட இருக்கிற நெய்தல் நகரில் ஒரு 3 பரப்பு இருக்குது. நெய்தல் கடற்கரை பீச்சோட ஒரு 3 பரப்பு இருக்குது. அதை தாண்டி வேறு எதுவுமே இல்லை. இந்த இதில் போகிற வீடு இந்த இடம் ஓகே கடற்கரையோட வேறு. இப்போ என்னென்னதுன்னா முந்தைய எனக்கு இந்த காணி வீடு விற்கிற அந்த வீடியோக்கள் யாராவது எடுக்க கேட்பினம் எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் இப்போ கூட நீங்கள் எடுக்கல நான் ஒரு 5-6 பேர் எடுக்க கேட்கல அவர்கிட்ட நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை நம்பி செய்யலாம். என்னென்னு சொன்னால் நாங்கள் வெப்சைட்லேயே இப்போ போட்டிருக்கேன் game.lkன்னு சொல்லி இப்போ ஆட் பண்ணியிருக்கிறேன். என்னென்னு சொன்னால் அதில் தெரியும் எங்களோட லொக்கேஷன் போட்டிருக்கேன். யாருமே பார்க்கலாம் என்னென்ன காணி போட்டதுன்னெலாம் இப்போ தான் நடந்து கொண்டிருக்கு முழு காணிங்க. நான் சொல்கிறது ஒன்று என்ன சொல்கிறேன்னா என்னென்னு சொன்னால் கேளுங்க யார்கிட்ட. இப்போ நான் கேட்குறேன் உங்களுக்கு இந்த சம்மந்தப்பட்ட வீடியோ நான் போடல. ஏதாவது சின்ன பிள்ளை நடந்தால் கூட முதல்ல என்னிட்ட தானே வந்து நிற்பினோம். இப்போ நான் அதுக்குத்தான் என்ன சொல்கிறேன்னா நான் எங்களை தெரிஞ்சாக்கன்னு சொன்னால் ஒரு காணி நீங்கள் எடுக்க போறீங்கன்னு சொன்னால் உரிமையாளர் இப்போ வந்து பேப்பருக்கு போடுறேன்றாலும் லோயிட்டாக எழுத முடியும். அதே மாதிரி நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு சன்னலுக்கு எடுத்து போகிறேன் எங்களுக்கு எடுக்கிறார்கள் இருக்குமா. அப்போ நான் சொல்ல உங்களுக்கான இதை தேடிக்கிறோம். நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில் வார காணிக்கு முழுக்க நான் தான் பொறுப்பு. முகம் காட்டுறபடியாக நான் தான் எல்லாத்துக்கும் ஜெயம் ரியல் எஸ்டேட் தான் முழுக்க பொறுப்பு. இதை தாண்டி எதுவுமே இல்லை. மற்றது இந்த நான் இந்த வீடியோவில் விட்டு பார்த்தேன் என்னென்னு தெரியல. அந்த இப்படி அந்த காணி நீங்கள் வித்த காணிகள்ன்ற ஃபோட்டோக்கள் வேற இல்லை பார்க்க இல்லை. நான் வெப்சைட்டில் பார்க்கலையா அப்படி சொன்னால் நீங்கள் இதில் கேம் ரியல் எஸ்டேட் ஃபேஸ்புக்கும் இருக்குது பேஜும் இருக்குது. இப்போ என்னன்னு சொன்னா அதுதான் எங்களோட நிலந்தரம். நாங்க சேல் பண்றது மட்டும்தான் போடுவோம். அது என்ன சொல்றேன்னா அந்த வாங்குறவைக்கு நம்பிக்கை. அதுல நீங்க ஃபேஸ்புக்ல வந்து ஜேஎம் ரியல் எஸ்டேட் இருக்கு, ஜேஎம் சேலன் இருக்கு, பேஜும் இருக்கு, ஃபேஸ்புக் அது மாதிரி டிக்டாக்கும் இருக்குது. மற்ற ஜெஃப்னா லேண்ட்ன்றதும் எங்கட தான். ஜெஃப்னா லேண்ட் ஃபேஸ்புக் டிக்டாக் பேஜ். அதே மாதிரி லங்கா லேண்டும் இருக்குது.
இப்போ வந்து நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். இப்போ யூடியூப்பும் தொடங்கியிருக்குது. கேம் ரியல் எஸ்டேட் யூடியூப்ல அடிச்சிங்கன்னா சரி. இப்போ நீங்கள் இப்போ இந்த ஃபேஸ்புக் ஆட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா எங்களை தொடர்ந்து வர காணிகள் வரும். இப்போ நாங்கள் போன் பாவிச்சு எங்களுக்கு அந்த வெப்சைட்டில் போடக்கூடிய அந்த காலத்திலிருந்து வந்த காணிகள் வரும். அதுக்கு முன்னாடி தான் இல்லாமல் நல்லா இருக்குது. என்னன்னு சொன்னால் நீங்கள் அதை என்ன சொல்லுங்க, ஒரு காணியை நீங்களே வாங்கி திருப்பி விற்க அந்த அதை நல்ல வடிவாக செய்து எல்லாத்தையும் நான் எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன். என்னன்னு சொன்னால் இப்போ நீங்கள் 2 பிறப்பு வேண்டன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த 2 பிறப்புலாம் என் பிரச்சனை வரும். நாங்கள் கொள்வனவு செய்கிறதால வந்து எங்களுக்கு 18 பிறப்புனா 18 பிறப்புன காசும் எங்களுக்கு அடிபடும். அப்போ நீங்கள் 2 பிறப்பு வேண்டதை விட கவனமாக நாங்கள் இருப்போம். இப்போ 2 பிறப்பு வேணால் உங்களுக்கு ஒரு பிள்ளை நடந்தால் அந்த 2 பிறப்பு காசு தான் அடிபடும். இல்லாமல் தனித்தனியாக ஆக்காது. இப்போ நாங்களுக்கு ஒரு பிள்ளை நடந்துருந்துச்சுன்னா 18 பிறப்புன காசும் உங்களுக்கு அடிபடும். அப்போ நாங்கள் இன்னும் கவனமாக இருந்தால் அதான் நாங்கள் நாங்கள் இன்னும் கவனம் உங்களை விட நாங்கள்லாம் கவனமாக இருப்போம். பெரிய ஒரு அமௌண்ட் இப்படி இந்த பாக்கே உண்மையாக ஆசையாக கிடக்கு. நானே வேண்ட கதைச்சிருக்கிறேன். அவர் மூத்தவரோட சேர்ந்து கதைச்சிருக்கிறேன் வீடுகள். அது எங்களுக்கு கொஞ்சம் அந்த பழகினிடம் அங்கே தானே. நான் இப்போ எல்லா இடமுமே ஜால் மாவட்டத்தில் எல்லா இடமுமே போட்டேன். நாங்கள் ஒரு 5-6 வருஷம் கழிச்சு வருவோம் உங்களுக்கு. நாங்கள் வாடி வாங்க. இப்போ அவ்வளோத்துக்கு வசதி இல்லை வந்து வரோம். கண்டிப்பாக. ஆனால் பார்க்குறேன் நாங்கள் கூட இல்லை ஓப்பனிங் வீடியோ பார்த்து நாங்கள் அதை இப்போ கடைசியாக சங்கர வீடியோ பார்த்து நாங்கள் எல்லாம் பார்த்தோன்னு தான் இருக்கிறோம். அவையும் வந்து சங்கரண்ணே தவறண்ணே தீபாக்கா நாங்கள் எல்லாருக்கும் இப்போ நீங்கள் வந்த நீங்கள் அதே மாதிரி நான் குறிப்பிட்ட ஆக்களுக்கு மட்டும் கொடுப்பேன். எல்லாருமே கேட்போம். காணி விளம்பரங்க எல்லாருக்குமே கொடுக்குறேன். ஏன்னா நீட்டாக செய்கிற ஆக்களுக்கு கொடுக்கணும். எங்களை போல பயணிச்சுட்டு போறோம் தானே, கஷ்டப்பட்டு பயணிச்சுட்டு போகிற ஆக்களுக்கு மட்டும்தான் நான் கொடுத்துட்டு வரேன். கண்டபடி எல்லாம் எங்கட காணி போட விடுறதில்லை. மற்ற எங்கட ஒரு ஆள் வேறு ஒரு ஆள் வந்து ஷேர் பண்ணினாவே நாங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம் எங்கட வீடியோ ஷேர் பண்ணாதே போடாது. எங்கட வெப்சைட்டில் மட்டும் ஓடிட்டே இருக்குன்ட்டு. ஏன்னா நம்பிக்கைக்குரிய மாதிரி தானே நாங்கள் வளர்ந்து வரோம். அதில் வந்து நான் யாருக்குமே ஷேர் பண்ண விடுறதில்லை. எங்கட வெப்சைட்லாம் பார்த்துட்டே இருப்பினோம். யார் ஷேர் பண்ணுறேன் வந்து இதில் போகுது பார்த்துட்டே இருப்பினோம். வீடெல்லாம் பார்த்தனா நல்ல விலையும் குறைவா இருந்தது. முதல் 2 வீடு போட்டேன். நீங்க ஒரு 2 ஒண்டா போட்டேன். நான் அது ஒரு வீடு போட்டாண்டே போயிட்டுது. நாங்க என்னன்னா அந்த கோஸ்ட் அங்கிட்ட சிலவழிச்சு இதோட போடுறதானே. இப்போ பெரிய காணின்னு சொன்னா ஒருத்தர் எல்லாருமே வேண்ட பண்ணி பண்ணிக்கிறோம். ஏன்னா நாங்கள் அதே மட்டத்துல இருந்து வந்து நாங்கள் எங்களுக்கு கொண்ட ஒரு காணி வேண்டைக்கு நாங்கள் தெரிஞ்சிட்டு தான் நாங்கள் ஜோதிச்சது. அண்ணா சொன்னார் இப்போ நாங்கள் வேண்டி இதே மாதிரி காணி சொன்னார். அண்ணா இதே மாதிரி நாங்கள் எல்லாருக்கும் செய்யலாம் தான். இப்போ நாங்கள் நான் ஒரு காணி வேண்டேன், நானும் பண்ணா காணி வேண்டேன், எல்லாரும் சேர்ந்து கூப்பிட்டு பிரித்து தான் வேண்டினாங்க. அப்போ பெரிய காணியா எல்லாராலுமே வேண்டிடலாம் பெரிய முதல்கள். அப்போ தான் எங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்து இல்லாமல் அரசாங்க அனுமதியோட செய்வோம்னு சொல்லி பிரைவேட் லிமிடெட் இருந்தால் யோசிக்க தேவையில்லை. எதுக்குமே யாருமே யோசிக்கணும். பார்த்தீங்கன்னா மற்றதுங்களை முதல்ல அங்கே மீடியா முன்னம் காட்டினது ஐபிசி. அதில் நான் பிரேம் பண்ணி பிடிச்சி இது கீழே வச்சிருக்கேன். நேர்காணல் வந்து எடுத்தது யாழ்ப்பாணத்தில் சில பிரச்சனைகள் போய் எங்களுக்கு நேர்காணல் எடுத்தது ஐபிசியில் இருக்கு. பிரித்தானியா நேரப்படி இத்தனை மணி சொல்லி இந்த வரைக்கும் அந்த வீடியோ இருக்கு. அண்ணா முதல் கொடுப்பேன். நெய்தல் நகரம் 153 வரப்பு பிரிச்சுனாங்க. நெய்தல் நகருக்கு அருகையில் 2 சைட்டு இங்கே தான். ஒன்று கோயிலாக்கண்டியில் இருந்துச்சுன்னா நெய்தல் நகர் அருவோடையே இருக்குது. அந்த வீடியோ போயிட்டு தான் இது. அதில் வந்து கிடக்கு என்ன இப்பயும் கிடக்கு 3 பரப்பு கிடக்கு. கடற்கரையோடையே வேற ஃபுல்லா ஒரு பக்கம் ஃபுல்லா கடல். நாவக்குழி தாண்டி போகணும். என்ன நாவக்குழியை தாண்டி தச்சந்தோப்பு சந்திக்கு போய்க்கேன்னா நெய்தல் நகரம் நடிச்சிங்கன்னா தெரியும். ஃபுல்லாக டெவலப் ஆகி கிட்டத்தட்ட 3-4 வருஷத்துக்கு முதல்ல டெவலப் ஆகி நான் முதல்ல பக்கத்தில் எடுக்க ரூம்ஸ் எல்லாம் பெரிய கெஸ்ட் ஹவுஸ் எல்லாம் நல்ல முன்னேற்றம். நான் தெரிஞ்சு 3-4 வருஷத்துக்கு முதல்ல நான் முதல் வித்தனா சேல் பண்ணாங்க. பிறகு அதில் எங்களுக்கு வேணும் எங்களுக்கே இல்லாமல் கொடுத்துட்டோம். அதே நெடுகளும் எனக்கு ஒரு கவலை உண்டு. எங்களுக்கு இல்லாமல் ஒரு துண்டு போயிட்டு இப்போ அவே வித்த இடத்துல நான் வண்டி வச்சு நான் வண்டி வச்சிருக்கேன். சில நம்ம வாங்கி நான் கொடுத்தது 9,75 9,75 அப்படி கொடுத்தனாங்க. இப்போ நான் வண்டினது அது வந்தா 60 லட்சத்துக்கு வண்டி. அப்படித்தானே. அதாவது வந்து 1 வருஷம் ஆகையில 1 வருஷம் ஆகையில இப்போ போனது கொடுத்தனா அப்போ எனக்கு ஒரு துண்டு வேணும் என்றதுக்கு எங்களுக்கு ஒரு துண்டு வேணும்ன்றதுக்காக வேண்டி 50 லட்சத்துக்கிட்ட. ஏன்னா அது இப்போ வேண்ட உடனே கேட்ட உடனே கன பேர் கேட்கணும். தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கணும். அப்படி விலை சரின்னு சொன்னா அதை கொடுப்பேன். இப்போ நான் காணிக்கு போவோமா? காணிக்கு போவோம். என்ன இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டோம். வடிவா ரோட்டை பாருங்கோ. இன்னும் சரியாக 350 மீட்டர் தான் இருக்குது அந்த காணிக்கு. ஊரலையில் இருக்கிற அந்த காணிக்கு சரியாக 350 மீட்டர் தான் இருக்குது. இந்த லொக்கேஷனை பாருங்கோ. இது காலை திரும்ப வேணும். இந்த காலை திரும்பி என்ன சொன்னால் பாருங்கோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பக்கத்தில் வந்தாச்சு. இதில் இருந்து சரியாக 250 மீட்டர் இருக்குது. வடிவாக பாருங்கோ. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த காணி துண்டு வந்து விடும். நல்ல வடிவான காணி. நேரில் போய் பார்ப்போம் என்ன மாதிரி இந்த காணி இருக்கான்னு சொல்லி.
இந்த அந்த வீடுகள் எல்லாம் பாருங்க, பக்கத்தில் இருக்கிற வீடுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குதுன்றதையும் நீங்கள் நோட் பண்ணி வையுங்கோ. அப்போ தான் உங்களுக்கு இந்த இடத்துல காணி வாங்குறதுக்கான ஒரு ஆசை கொண்டு வரும். இடங்கள் இஞ்சால நல்ல தோட்ட காணி மாதிரி தான் கிடக்கு, நல்ல சுவத்த மண், நல்ல சுவத்த மண். இஞ்சால தோட்டம் செய்யணும், வெங்காயம் இந்த இஞ்சால பக்கம் திருப்பி காட்டுங்க ஒருக்கா. நல்ல தோட்டக்காணி, பீட்ரூட்டுகள் அதுகள் வெங்காயங்கள் எல்லாம் வச்சிருக்கணும். அப்படி நாங்கள் நேரடியாக போவோம் நேரில். சரி, இந்த தோட்டத்தை பாருங்கோ, இந்த நல்ல சுவத்த மண், பக்கத்தில் தோட்டம் எல்லாம் இருக்குது. இடமும் சட்டப்படியாக இருக்குது, நல்ல அழகான இடங்கள், வீடுகளும் நல்ல வடிவான வீடுகள் பக்கத்தில் இருக்குது. அயலவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. என்ன சொன்னால் வீடு வாங்கிக்க அயலவர்கள் எப்படி இருப்பினோண்டெல்லாம் யோசிப்பினோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பாதை நல்ல பெரிய பாதை, நல்ல பெரிய வேன் ஒன்று போகக்கூடிய மாதிரி நல்ல பெரிய பாதை ஒன்று இருக்குது. இந்த பாதையெல்லாம் ஃபுல்லாக செய்து வச்சிருக்கணும், அங்கே போகக்கூடிய பாதையெல்லாம் வடிவாக ஃபுல்லாக செய்து தான் வச்சிருக்கணும். அதையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும், ஒன்றுக்கும் யோசிக்க தேவையில்லை, நம்பி நீங்கள் வாங்கலாம். இங்கே பாருங்க, வேண்ட அந்த காணி தொண்டு புரிம்பா நோமலாக தெரியுது. இந்த வெள்ளையும் மஞ்சளும் போட்டது என்றாலே இவங்கட காணி தொண்டு தான். கிட்ட வந்துட்டோம் நாங்கள். இங்கே பாருங்கோ, பார்க்கவே ஆசையாக இருக்கு, நல்ல சுவத்த மண்ணுங்கோ, நல்ல பெரிய பாதை இருக்குதா உள்ளுக்குள்ளே, சட்டப்படி பாதை கிடக்குது. சரி, நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஊரளவில் இருக்கிற காணி துண்டுக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்குது காணி துண்டுகள். சரியாக சொன்னாதிலிருந்து 4 கிலோமீட்டர் வருது. இதில் இருக்கிற ஒரு காணி துண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபிக்ஸ் ப்ரைஸ் 55 லட்சம். என்ன அப்படி தானே? 55 லட்சம். என்ன ரெண்டு வாங்கிவிடுவோமே, வாங்கிவிடுவோம். பரப்பு தானே 55 லட்சம். என்ன ஒரு பரப்பு 55 லட்சம். இல்லை காணின்ற அந்த மண்ணை பார்த்தா தெரியும், நல்ல சோத்த மண் இருக்குது வேறங்கோ. இல்லை இங்கால இருக்கிற துண்டெல்லாம் அதாவது விற்பனை ஆகிட்டுது. இந்த இது அது கிட்டத்தட்ட 5 காணி துண்டு விற்பனை ஆகிட்டுது. 4 துண்டு இருக்குதோ, இதில் ஒன்று இருக்குது, இது கமராவோட வரும். இப்போ இந்த அங்கால ஒன்று இருக்குது 2 3, இப்போ வந்து 4, அந்த பக்கம் 4 துண்டு இருக்குது. அந்த விளக்கம் கொஞ்சம் சொல்கிறீங்களா? இது 18 பரப்பு காணி. இதில் 2 பரப்புகளாக 9 காணி இருக்குது. இதில் அதில் ஒரு பரப்பின் விலை வந்து 55 லட்சம். நீங்கள் தொடர்புகளுக்கு கீழே நம்பர் போடுவீங்கன்னா அந்த நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். மேலும் தகவல் உங்களுக்கு அறிந்து கொள்ளணும்னு சொன்னால் ஆஃபீஸரையும் வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். ஆவணங்கள் எல்லாம் சரியான முறையில் இருக்குது. மற்றது வந்து என்னென்றால் இதில் 9 தொண்டு இருக்கு. 9ல் 5 விலைப்பட்டுட்டு 5 விலைப்பட்டுட்டு 4 தானாம் இருக்குது. வேணுமென்றவை டக்கண்டு வாங்குங்க. ஏனெண்டா 5 விலைப்பட்டுட்டு 4 தான் கிடக்குது. எல்லாமே வந்து 2 பிறப்பு காணி. மற்றது 1.25 நேம் இருக்குதாமே. ஏனெண்டா இந்த இப்படி ஒழுங்கியல் ரோட்டு போட்டதால் சிலது காப்பிறப்பு குறைய இருக்குது. 2ம் 1.25 இருக்குது. நீங்கள் விரும்பின மாதிரி அப்படி எல்லாமே சதுரம் மாதிரி தான் கிடக்குது. பாதை வந்து 18 அடி பாதையில் இருக்குது. வந்து வாகனங்கள் திருப்பி கொள்ளக்கூடிய மாதிரி வசதியோடு இருக்குது. எல்லாம் வந்து வாகனம் வந்து ஒரு இடத்து போய் நேராக போய் திருப்பி வர மாதிரி ரவுண்ட் அபவுட் மாதிரி இருக்குது. இதில் முதலாவது வளவை நாங்கள் இப்படி வந்து பார்ப்போம் வாங்கோ. இதில் பார்த்தா தெரியும் முதலாவது அதில் கமரா அப்படி இருக்கு வேறங்கோ. இது எத்தனை பிறப்பு? இது 2 பிறப்பு. 2 பிறப்பு. என்ன இது 2 பிறப்பு? என்ன நல்ல வடிவான காணி வேறங்கோ. நல்ல சோத்த மண்ணாடா, 5 பேட்டாடி. உள்ளுக்கு வந்து பார்க்க தான் காணி இந்த பெருசு தெரியும். என்னன்னு சொன்னால் நீங்கள் வந்து காணியை வாங்கி ஒரு நல்ல வடிவான வீடு கட்டலாம். அதோட சேர்ந்து இந்த மண் வந்து நல்ல சிவப்பு மண், தோட்டமும் செய்யலாம் உங்களுக்கு விரும்பின மாதிரி. தோட்டம் ஒரு வீட்டில் ஒரு சின்ன தோட்டம் செய்ய ஆசைப்படுவினம் தான் நேரம். நானும் ஆசை, எனக்கும் ஆசை தான். அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கும். அப்படி சைட் வழியை வச்சா நல்லா வரும். என்னடா அப்படி சிவப்பு மண். இது தோட்டத்துக்கு எல்லாம் அந்த மாதிரி பூக்கண்டுகளுக்கு அந்த மாதிரி ஒரு வீடு கட்டி பூக்கண்டு வச்சு ஒரு சின்ன தோட்டம் வச்சா சூப்பராக கிடக்கும். ஏன்னா 5 விலைப்பட்டுட்டு 4 தானா கிடக்குது. நீங்கள் வந்து டக்கண்டு தொடர்பு கொண்டு வாங்குங்க. ஏன்னா இந்த நம்பரை இங்கே கீழே வரும். இந்த அந்த பக்கம் பாருங்க, உதாரணத்துக்கு வாழை மரங்கள் எல்லாம் இருக்கு பாருங்க, அந்த இடத்துல பார்த்தா தெரியும். பக்கத்தில் வாழை மரம் எல்லாம் இருக்குது. அப்படியே நாங்கள் அடுத்த வளவுக்கு போவோம். இது 2 பிறப்பு. என்ன சரியா? சரியா பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 பிறப்பு இருக்குதாம். அப்படியே அடுத்த காணிக்கு போகிறோம். இதுக்கு 2 பிறப்பா? அது 1.25 பிறப்புல இருக்கு. 1.25 பிறப்பா? இந்த இதில் பார்த்தால் இந்த காணி 1.25 பிறப்பா பாருங்கோ. பாதையெல்லாம் நல்ல பெரிய பாதை, நல்ல வாகனம் போகக்கூடிய மாதிரி தான் இருக்குது. அப்படியே இந்த பாருங்க காணி இது உண்டு. அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் அதில் உண்டு, அது 3வது காணி அந்த பக்கம். இது 1.25. என்ன இது 1.25 பாருங்க, இது 1.25. அப்படியே அது 1.5.
அது 1.5 பிறப்பு. இந்த காணி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1.5 பிறப்பு. உங்களோட பிறப்புகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காணி எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சில பேர் அந்த வட்டமாக தான் விடுறவ. இது ஒரு சதுர வடிவில் இருக்குது. ஏன் இது சதுர வடிவில் இருக்குது? அது வாகனம் வந்து திருப்பி கொள்றதுக்காக இடவசதியா, வாகனம் திருப்பி கொள்ளக்கூடிய மாதிரி இடவசதி இருக்கிறதுக்கான இந்த மாதிரி சதுர வடிவில் செய்திருக்கணும். இதில் பாருங்க, இது 1.5 பிறப்பு. அதே மாதிரி இதுவும் 1.5 பிறப்பு. காணி நாங்கள் இப்படி இருந்து பார்க்குறத விட நாங்கள் உள்ளுக்கு போய் பார்த்தோம்னு சொன்னால் காணி இந்த பெருசு எப்படி இருக்குன்னு தெரியும். பாருங்கோ, மற்ற அயலவர்கள் எப்படி என்று யோசிப்பினம் தானே. எல்லாம் ஓகே தானே? என்ன வாராக்கள் அயல் எப்படி இருக்குது, சவுண்டுகள் அதெல்லாம் பார்ப்பினோம். அமைதியான இடம் தான். அமைதியான இடம், என்ன நல்ல ஒரு அமைதியான இடம். அந்த அவா என்ன சத்தம் இருக்கு, நீங்களும் வாங்க. நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த 2 வளவும் இருக்குது தானே. இதுக்கு நீங்கள் 2 கேட் போடலாம். ஒன்று இந்த பக்கமும் கேட் போடலாம். அதே மாதிரி உங்கள்கிட்ட பெரிய வாகனங்கள் இருக்குன்னு சொன்னால் இந்த வாகனம் ஏதாவது காரோ மோட்டர் சைக்கிளோ எதாண்டாலும் இதுலேயும் ஒரு ஹெட் போட்டு அப்படியே நேரையாக கொண்டே கூட வாகனத்தை விட்டு கொள்ளக்கூடிய மாதிரி வசதி இருக்குது. இந்த காணி மட்டும் இல்லை, இந்த காணியும் அந்த மாதிரி தான் வசதி இருக்குது. பாருங்க, இந்த இப்படியே கொண்டு வாகனத்தை நோமல் அடிச்சுட்டு போகலாம். நீங்கள் திருப்ப வேணுமா அந்த தேவை ஒன்றும் இல்லை. இப்படியே போனீங்கன்னு சொன்னால் சரி, இப்போ ரிவர்ஸ் அடிச்சுட்டு வந்து இந்த பக்கம் போட்டுட்டு அப்படியே திருப்பி கொண்டு போனீங்கன்னா நோமலை வாகனத்தை கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே எல்லாருமே யோசிப்பினம் பலவண்டா வெள்ளம் நிற்கும்னு சொல்லி. இங்கே வெள்ளம் நிற்காது, அதை பற்றி நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை. இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், இந்த ரோட்டை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை. என்னென்னு சொன்னால் எந்த வாகனமும் பெறலாம், பெரிய எந்த வாகனம் உண்டாலும் பெறலாம், அடிப்பரம் பெறலாம், எந்த வாகனமும் பெறலாம். ரெண்டா ரோடல் போட்டு வடிவாக அப்படியே அடித்து இடிபாடெல்லாம் வச்சு அப்படி அமர்த்தி வேறு லெவலில் அந்த ரோட்டு இருக்குது, யோசிக்க தேவையில்லை. சரியோ? சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மைக்கு நல்ல வடிவான காணி வேணுமானாக்கள் உடனே வாங்குங்க. என்னென்னு சொன்னால் போட்டு கொஞ்ச நாள்லேயே அந்த 5 காணி டக்கண்டு போயிட்டு ஒரு 3-4 நாளில் டக்கண்டு போயிட்டு நல்ல ஒரு அழகான இடம் உண்டு. என்ன ஒரு அம்மா உண்டு வாங்குங்க. ஒரு பிறப்பு 55 லட்சம். பார்க்க ஆசையா கடை என்ன சொல்லி பார்ப்போம். அந்த வீட்டோட ஒரு சின்ன தோட்டம், வீட்டு தோட்டம் தான். வீட்டோட ஒரு சின்ன பூக்கண்டு வைக்கமா போல எங்களுக்கு தேவையான சின்ன தோட்டம் வைக்கலாம். அப்படி ஒரு ஆசை எனக்கு இருக்கு. ஆனால் அப்படி உங்களுக்கும் இருந்தால் நீங்கள் காணி வாங்க விரும்பினா இந்த காணியால் வாங்கலாம். என்னென்னா 5 துண்டு விலைப்பட்டுட்டு இன்னும் 4 தான் இருக்குது. டக்கண்டு வாங்க விரும்பினா டக்கண்டு வாங்க. ஓகே, நன்றி, வணக்கம், சந்திப்போம்.